நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 11 முதல் 22 வரையுள்ள இறைவார்த்தைகள். அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாய் இருக்கும், மெய்யறிவு உன்னை காத்துக்கொள்ளும். நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடம் அகப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும். நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கைக்கு உன்னை தப்புவிக்கும். அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள், அவர்களுடைய வழிகள் கோணலானவை, அவர்களுடைய பாதைகள் நேர்மையற்றவை. ஞானம் உன்னை கற்பு நெறி தவறியவர்களிடமிருந்து தேனொழுக பேசும் விலைமகளிடமிருந்து விலகி இருக்க செய்யும். அவள் இளமை பருவத்தில் தான் பணர்ந்த கணவனை கைவிட்டாள். தான் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்தவள். அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அவளின் வழிகள் இறந்தோரிடமிருந்து செல்கிறது. அவளிடம் செல்லும் எவனும் திரும்பி வருவதே இல்லை. வாழ்வெனும் பாதையை அவன் மீண்டும் அடைவதில்லை. எனவே நீ நல்லோரின் நெறியில் நடப்பாயாக, நேர்மையாளரின் வழியை பின்பற்றுவாயாக. நேர்மையாளரே உலகில் வாழ்வார், மாசற்றரே அதில் நிலைத்திருப்பர். பொல்லாரோ உலகினின்று பூண்டோடு அழிவர், நயவஞ்சகர் அதினின்று வேரோடு களை தெரியப்படுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு புகழ். Thank you for watching. May God bless you.